ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பாஞ்சராத்திர தீப திருநாள். 3 நாட்கள் தீபமேற்றினாலும் இன்றைய தினம் ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகம வைணவ கோவில்களுக்கு திருக்கார்த்திகை தீப திருநாள். பகவான் வாமன அவதாரம் எடுத்து மகாபலியிடம் 3 அடி மண் கேட்டார். 3 உலகங்களையும் அளந்த பின் மகாபலியை பாதாள உலகத்துக்கு அனுப்பினார். அப்போது மகாபலியின் யாகமும் தடைப்பட்டது. கார்த்திகை மாதம் பாஞ்சராத்திர தீபத்தன்று தீபங்கள் ஏற்றுவதன் மூலமாக மகாபலியின் யாகம் நிறைவேறும். அதன் பலன் எல்லோருக்கும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் மாவட்டம் திருத்தன்காவில் தூப்புல் என்ற ஊரில் பெருமாளை விளக்கொளி பெருமாளாக தீப பிரகாஷர், திவ்ய பிரகாஷர் என்ற திருநாமத்தில் ஜோதி ஸ்வரூபமாக பிரம்மாவின் யாகத்தை பூர்த்தி செய்வதற்காக தோன்றிய நாளும் இது என்பதால் பாஞ்சராத்திர தீபம் என்று எல்லா இடங்களில் விளக்கேற்றி கொண்டாடப்படுகிறது. இத்தலத்தை பற்றி பிரம்மாண்ட புராணம் விரிவாக சொல்கிறது. வைணவ ஆச்சாரியார் வேதாந்த தேசிகன் அவதரித்த திருத்தலமும் இதுவே. அது தவிர இன்று கார்த்திகை ரோஹிணி நட்சத்திரம், திருப்பாணாழ்வார் அவதார தினம். பொதுவாக பகவானை நாம் கோவிலுக்கு சென்று சேவிக்கிறோம். ஆனால் பகவானே ஒருவரை தம்முடைய ஆலயத்திற்கு அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்பினார் என்றால் எவ்வளவு சிறப்புடையது இல்லையா? அப்படி அனுப்பப்பட்டவர் சாதாரணமானவர் அல்ல. 4 வேதங்களும் படித்து கரை கண்டவர், ஆச்சார சீலர், அரங்கனுக்கு அந்தரங்க கைங்கரியம் செய்யும் தலைமை அர்ச்சகர். அவருடைய திருநாமம் லோக சாரங்க மகாமுனி. அவரை அனுப்பி அழைத்து வர சொன்ன ஆழ்வார்தான் திருப்பாணாழ்வார். அவருடைய சரித்திரத்தை இந்த நன்னாள்ல நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு நண்பகல் நேரம் நெற்பயிர் இருக்கும் அந்த இடத்துக்கு பாணன் என்ற ஒருவன் வந்தான். அவனுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. தினமும் திருமாலை நோக்கி பிள்ளை செல்வத்திற்காக ஏங்கி தொழுது நின்றான். திருமாலின் அருளால் அந்த நெற்பயிர் அருகே ஒரு குழந்தை அழுகுரல் ஒன்று கேட்டது. ஓடோடி சென்று கண்டான். அது பெருமாளை தமக்கு அளித்ததாக எண்ணி அதை தான் வளர்த்து வந்தான். திருமால் அருளால் கிடைத்த அந்த குழந்தைக்கு பாணன் தன் குலத்துக்கே உரிய யாழிசையை கற்றுக் கொடுத்து அவரை அதில் தேர்ச்சி பெற செய்தார். அவர் யாழ் மீட்டுவதில் வல்லவராகவும் பாணர் குலத்தில் பிறந்ததாலும் அவரை பாணர் குல தலைவர் என்றும் திருப்பாணர் என்று பெயரிட்டு அழைத்தனர். எம்பெருமானின் ஸ்ரீவத்சம் என்னும் மருவின் அம்சமாக தோன்றியவர்தான் இந்த திருப்பாணாழ்வார். தாழ்ந்த குலமாகிய பாணர் குலத்தில் பிறந்ததால் பூலோக வைகுண்டமாம் திருவரங்கத்தை தம் கால்களாலும் தீண்டக்கூடாதுன்னு காவிரியின் தென்கரையில் இருந்தபடியே தினமும் யாழ் மீட்டி பெரிய பெருமாள் அரங்கநாதனை துதித்து வந்தார். ஒரு நாள் இவர் கண்மூடி அரங்கனை நினைத்து தியானத்துல இருந்தார். அப்போ பெரிய பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்வதற்காக அங்கு வந்த லோகசாரங்க முனிவர் இவரை தூரத்துல இருந்து விலகும்படி சொல்றார். ஆனால் இவர் தான் அரங்கனை நினைத்து தியானம் பண்ணிட்டு இருக்கார் இல்லையா? அதனால இவர் காதுல அது விழல. அவர் கவனம் தான் பெருமாள்கிட்டயே சென்று விட்டதே. அதனால கோபம் கொண்ட லோகசாரங்கர் இவர் விலகணுன்றதுக்காக ஒரு கல்லை தூக்கி அந்த பாணர் மேல எறிகிறார். அப்போ பாணர் முகத்துல இருந்து ரத்தம் வழியறது. பாணர் கண்களை திறந்து பார்த்தார். ஐயோ, அரங்கனுக்கு திருமஞ்சனத்துக்கு நீர் எடுத்துன்னு போறதுக்காக இருக்காளே அந்த முனிவருடைய கைங்கரியத்துக்கு தடங்களாக இருந்துட்டோமே நினைச்சு வருத்தப்பட்டு விலகி போறார். திருமஞ்சன தீர்த்தமும் எடுத்துன்னு குடை சாமரம் மேளதாளங்களோட கோவில் சன்னதிக்கு போறார் லோகசாரங்கர். அங்க அவர் பார்த்த காட்சி அவருக்கு திடுக்கிட வைக்கிறது. என்னன்னா, பெருமாளுடைய திருமுக மண்டலத்துல இருந்து ரத்தம் வழிஞ்சின்னு இருக்கு. லோகசாரங்கர் பெருமாளுடைய இந்த நிலை பார்த்து பதறி போறார். அப்படி இருக்கிற போது அன்று இரவு லோகசாரங்கருடைய கனவுல காட்சி அளித்த பெருமாள், லோகசாரங்கரே, உனக்கு அந்த பாணனின் பெருமையை உங்களுக்கு தெரியல, அறியவில்லை. அந்த பாணன் என்னுடைய அத்தியந்த பக்தர். நாளை காலை நீங்க உங்களுடைய தோள்களிலே அவரை ஏற்றிக்கொண்டு இங்க அழைச்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறார். மறுநாள் லோகசாரங்கர் பாணர்கிட்ட போய் பெருமானின் உத்தரவை பத்தி சொல்றார். அதை கேட்ட பாணரோ உள்ளம் பதறி, அபச்சாரம் அபச்சாரம், நான் உங்களோட தோள்கள்லாம் ஏற மாட்டேன், அது அபச்சாரம், மகா பாபம் அப்படின்னு சொல்றார். ஆனால் முனிவர் அத பெரிய பெருமாளுடைய கட்டளை, அதை மீற முடியாதுன்னு சொல்லி வற்புறுத்தி பாணரை தன்னுடைய தோள்கள் மேல எழுந்தருள செய்து பெருமாளுடைய சன்னதிக்கு அழைச்சின்னு போறார். அழகிய மணவாளன் சன்னதிக்குள்ள போகிற போதே பாணருக்கு தன் திவ்ய மங்கள வடிவத்தை காட்டினார். பாணர் தம் கண்ணார அரங்கனின் பாதாதி கேச அழகை கண்டு அனுபவித்தார். அவருடைய அனுபவம் அமலநாதிபிரான் என்று தொடங்கும் 10 பாசுரங்களாக வெளிப்பட்டது. இந்த அமலநாதிபிரான் என்று தொடங்கும் முதல் பாசுரத்தின் முதல் அடியையே தலைப்பாக்கி இந்த 10 பாசுரங்களையும் இன்றும் வைணவர்கள் தினமும் பாராயணம் செய்யும் நித்தியானுசந்தானம் என்ற தொகுப்பில் இடம்பெற செய்துள்ளனர். பின்னர் மக்கள் பலரும் காண திருப்பாணாழ்வார் பெரிய பெருமாளின் திருவடிகளை அணுகி கீழே விழுந்து நமஸ்கரித்து அந்த திருவடிகளின் இடையே மறைந்து பெருமாள் பாதத்தை அடைந்தார். திருப்பாணாழ்வார் பாடியது 10 பாசுரங்களாயினும் அவை உயர்ந்த அனுபவத்தை பேசுகின்றன. அடிமுதல் முடிவரை அரங்கனின் வடிவழகை கண்குளிர காணும் அனுபவத்தை நமக்கு கண் முன்னே காட்டுகின்றன.
காட்டுகிறது. ஆழ்வார் முதலில் கண்டு அனுபவித்து பரவசப்படுவதும் அந்த அரங்கனின் திருவடிகளைத்தான். முதலில் திருக்கமல பாத தரிசனம் கண்டு அதை தன் மனத்துள் நிலை நிறுத்தி இறுதியில் திருக்கமல கண்களை கண்டு பேரானந்தம் அடைகிறார். அதனால் முதல் பாசுரத்தில் திருமாலின் திருப்பாதத்திலிருந்து துவங்கி மற்ற அங்கங்களின் அழகை தொடர்ந்து அனுபவிக்கிறார். பாதம், சிவந்த ஆடை, மார்பு, கழுத்து, இப்படியாக மேனி, நீல நிற மேனி, இவை அனைத்தும் தன்னை ஆட்கொண்டதாக பாடியிருக்கிறார். தொடர்ந்து வரும் அடுத்த பாசுரத்தில் வடவேங்கிடத்தே நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கும் அந்த பிரானே இங்கு செழுநீர் பொன்னி பாயும் திரு அரங்கத்து அரவின் அணை மீது திருவரங்கத்தில் கிடந்த கோலத்தில் சேவை சாதிக்கிறான் என்கிறார். மேலும் இவர் தன்னுடைய 10 பாசுரங்களுக்குள்ளும் திருமாலின் அவதாரங்களையும் போற்றி புகழ்கிறார். சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் அப்படின்ற பாசுரத்துல ராமாவதார சிறப்பையும் பாடி அவன் எழுந்தருளியுள்ள திருவரங்க சிறப்பையும் பாசுரத்தில் காட்டி அருளுகிறார். பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை அப்படின்ற பாசுரத்துல முன்னை பழவினைகளின் பாரத்தை எல்லாம் அறுத்து என்னை குத்தகை எடுத்து கொண்டு விட்டான் அந்த பரமன். அது மட்டுமல்லாது எனக்குள் நுழைந்து கொண்டான். நான் என்ன தவம் செய்திருப்பேனோ தெரியாது. அரங்கத்தம்மானின் மாலை அணிந்த மார்பு என்னை ஆட்கொண்டு விட்டதுன்னு சொல்லியிருக்கார் இந்த பாசுரத்துல. திருமால் திருவடி அடைய அப்படி எதுவும் பெரிதாக தவம் செய்ய வேண்டியதே இல்லை. அவன் அர்ச்சாவதார லயிப்பும் அதனை தாண்டி அவனுடைய அனுபவமும் எப்போதும் இருந்தாலே போதும் அப்படின்ற கருத்தை இந்த பாசுரங்கள் மூலம் ஆழ்வார் வலியுறுத்துகிறார். திருப்பாணாழ்வார் தன்னுடைய கடைசி பாசுரத்தில் முடிக்கும் போது அவனை கண்ட கண்களால் வேறு எதையும் காணலும் தகுமோ, மேக நிறத்தவன், மாடு மேய்த்தவன், வெண்ணெய் உண்டவன், என் உள்ளம் கவர்ந்தவன், தேவர்களின் தலைவன், திருவரங்கத்து உள்ளவன், என் அமுதான இவனை கண்ட பின் என் கண்கள் வேறு எதையும் காணாது அப்படின்னு சொல்லி அரங்கன் திருமுன் ஐக்கியமாகி விடுகிறார் திருப்பாணாழ்வார். அவரது அவதார தினம் என்று 10 பாசுரங்கள் தான் என்றாலும் திருப்பாணாழ்வாரின் பாசுரங்களுக்கு வைணவ இலக்கியத்தில் தனி பெருமை உண்டு. நாம் அவர் அருளிய அமலநாதி பிரானை இந்த நன்னாளில் பாராயணம் செய்யலாம். திருப்பாணாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான். आपातचूटमनुभूय हरिं सयानं मध्ये कवेरदुहिदुर्मुदितान्तरात्मा अद्रश्रुतां नयनयोर्विषयान्तराणां योनिच्चिकाय मनवै मुनिवाहनन्तम् காட்டவே கண்ட பாத கமல நல்லாடை உந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறித்தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் வானர்த்தாள் பரவினோமே. அமலநாதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. அமலநாதி பிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர் கோன் விரையார் பொழில் வெங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீள்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே. உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுற நிவந்த நீழ்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்தம்மான் அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என் சிந்தனையே. மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவின் அணையான் அந்தி போல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோர் எழில் உந்தி மேல் அது அன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே. சதுரமாமதில் சூழ் இலங்கைக்கு இறைவன் தலைப்பத்து உதிர ஓட்டி ஓர் வெங்கனை உய்த்தவன் ஓதவண்ணன் மதுரமாவண்டு பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்றுதரபந்தம் என் உள்ளத்துள் நின்று உலாகின்றதே. பாரமாய பழவினை பற்றறுத்து என்னை தன் வாரம் ஆக்கி வைத்தான்
வைத்ததன்றி என்னுள் புகுந்தான் கோர மாதவம் செய்தனன் கொல்லறியேன் அரங்கத்தம்மான் திருவார மார்பது அன்றோ அடியேனை ஆட்கொண்டதே துண்டவெண் பிறையன் துயர் தீர்த்தவன் அஞ்சிறைய வண்டு வாழ்பொழில் சூழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமால் வரை முற்றுமுண்ட கண்டம் கண்டீர் அடியேனை உய்யக் கொண்டதே கையினார் சுரிசங்கு அனலாடியர் நீள்வரை போல் மெய்யனார் துளபவிரையார் கமழ் நீள்முடியம் மையனார் அணியரங்கனார் அரவினணைமிசை மேயமாயனார் செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட அமரர்க்கு அரிய ஆதிபிரான் அரங்கத்து அமலன் முகத்து கரியவாகிப் புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதைமை செய்தனவே ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்தரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்துத் தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே ஆலமாமரத்தின் இலை மேல் ஒரு பாலகனாய் ஞாலம் ஏழும் உண்டான் அரங்கத்தரவின் அணையான் கோலமாமணி ஆரமும் முத்துத் தாமமும் முடிவில்லதோர் எழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டது என் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினைக் கண்ட கண்கள் மற்றொன்றினைக் காணாவே. திருப்பானாழ்வார் வாழி திருநாமம். உம்பர் தொழும் மெய்ஞானத்து உறையூரான் வாழியே ரோகிணினாள் கார்த்திகையில் உதித்த வள்ளல் வாழியே வம்பவிழ்த்தார் முனிதோளில் வந்த பிரான் வாழியே மலர்கண்ணை வேறொன்றில் வையாதான் வாழியே அம்புவியில் மதில் அரங்கர் அகம்புகுந்தான் வாழியே அமலநாதிபிரான் பத்தும் அருளினான் வாழியே செம்பொனடி முடியளவும் சேவிப்போன் வாழியே திருப்பாணன் பொற்பதங்கள் செகதலத்தில் வாழியே. திருப்பானாழ்வார் திருவடிகளே சரணம்.